வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். கணவனின் அவசரத்தால் நடுவீதியில் பலியான மனைவி, துயரத்தில் கதரும் குடும்பம், குடும்பஸ்தரின் உயிருக்கு ஏமனாக மாறிய பழம். 3 வருடங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாடசாலையில் இருந்து இடைவிலகல். தெம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட பச்சிளங்குழந்தைகள். நீதி கோரி பிரான்சில் இருந்து வந்த கோரிக்கை. எரிபொருள் விலையில் இன்று ஏற்பட போகும் மாற்றம். இணையத்தில் விற்பனை செய்யப்படும் பெண்களின் தகாத புகைப்படங்கள். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கேண்டிகுளத்தில் இருந்து இளைஞன் சடலமாக மீட்பு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அச்சமின்றி வரக்கூடிய சூழலை அனுர அரசு உருவாக்கவில்லை. சபா குஹதா. மாவட்டத்தில் வெப்பநிலை, நீர்ச்சத்து குறைபாடு, தோல் நோய்கள் குறித்த எச்சரிக்கை. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சம்பளம் வழங்குக. மக்கள் போராட்ட இயக்க வலியுறுத்து. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு மருதானையிலிருந்து நாவலப்பிட்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதே திசையில் பயணித்த லொரியை முந்திச் செல்ல முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஓட்டி சென்ற கணவர் படுகாயமடைந்து நாவலப்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் கொழும்பு மருதானியைச் சேர்ந்த 44 வயதுடைய 2 குழந்தைகளின் தாயார் என போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்து இன்று அதிகாலை நிகழ்ந்ததாகவும் மோட்டார் சைக்கிள் சாரதி கவனக்குறைவாகவே விபத்து காரணம் என்றும் சந்தேகத்தின் பெயரில் லொரியின் சாரதியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ பரிசோதகரிடம் பிரேத பரிசோதனைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கினிகத்தன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்பஸ்தர் ஒருவர் தொண்டையில் தூரியன் விதை சிக்கி உயிரிழந்துள்ளதாக ரத்தினபுரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் எரகலியகொட பரகடுவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 3 பிள்ளைகளின் தந்தையான 86 வயதுடைய ஆரியதாச வீரசிங்க என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ரத்தினபுரி போதனா வைத்தியசாலை மரண விசாரணை அதிகாரி ஹரிந்திர லக்மினா தென்னகோனால் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சாட்சியம் அளித்த உயிரிழந்தவரின் மனைவி தனது கணவரின் தொண்டையில் ரம்புட்டான் விதை சிக்கியதாக தெரிவித்துள்ளார். எனினும் பிரேத பரிசோதனையில் தூரியன் விதை தொண்டையில் சிக்கியதால் மரணம் ஏற்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கற்றல் நடவடிக்கைகளில் இருந்து கடந்த 3 வருடங்களில் 20,000 மாணவர்கள் இடைவிலகினர் என்று கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்பு யோசனைகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கூட்டம் ஒன்று குருநாகலில் நடைபெற்றது. இதில் கருத்து வெளியிட்ட போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய மேற்கொண்டவாறு கூறினார். மேலும் நாளாந்த பாடசாலை நேரத்தில் 50% மாணவர்களே வகுப்பறையில் இருக்கின்றனர். அடுத்த வருடத்தில் தரம் 1க்கு தரம் 6க்கும் புதிய பாட வினாத்தாள்கள் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் புதிய இலக்குகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது என ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களிற்கு எதிராக போர்க்குற்றங்கள், மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அத்துடன் செம்மணி மனித புதைகுழியின் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு இவற்றுக்கு காரணமானவர்களை பொறுப்புக்கூறலிற்கு உட்படுத்துவதற்கும் முக்கியமான வாய்ப்பை வழங்குகின்றதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். பிரான்சின் LFI மற்றும் NFP கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த செய்திக்குறிப்பில் தமிழர்களுக்கு எதிராக தசாப்தகால விசாரணைகளை கண்டித்துள்ள பிரான்சின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதி, உண்மை மற்றும் இழப்பீடுகளுக்கான உரிமையை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் நிலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம். கடந்த மாத திருத்தத்தின் போது எரிபொருளின் விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தனர். இதேவேளை கடந்த மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி 92 ஆக்டன் ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் உயர்த்தப்பட்டிருந்தது. 92 ஆக்டன் ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 293 ரூபாவிலிருந்து 305 ரூபாவாக உயர்த்தப்பட்டிருந்தது. மேலும் வெள்ளை டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 15 ரூபாவால் உயர்த்தப்பட்டிருந்தது. டெலிகிராம் சமூக ஊடக கணக்கு மூலம் பெண்கள் மற்றும் இளம் பெண்களின் தகாத புகைப்படங்களை விற்பனை செய்த சம்பவம் குறித்து தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது.
சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்பட்ட முறைப்பாடின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான தகவலை சமூக ஊடக ஆர்வலர் சானியா ஹெரத் வெளியிட்டுள்ளார். மேலும் அதில் தனது சகோதரியின் புகைப்படங்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் நபர் தொடர்பில் அவர் குறிப்பிட்டிருந்தார். டெலிகிராம் கணக்கில் உள்ளவர்களுக்கு தகாத புகைப்படங்களை அனுப்பி ஈசிகேஸ் மூலம் பணம் பெறுவதாக அவர் தனது சமூக ஊடக கணக்கில் எச்சரித்திருந்தார். இந்த விவகாரம் குறித்து சமூக ஊடகங்களில் அதிகளவான பேசப்பட்டு வருவதுடன் பெண்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி பெரஹர நிகழ்வில் பங்கேற்பதற்காக யானையுடன் கண்டிக்கு வருகை தந்திருந்த யானை பாகனின் உதவியாளர் ஒருவர் இன்று காலை கண்டி குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கண்டி கதிர்காம தேவாலயத்தில் நடைபெறும் பெரஹரா நிகழ்ச்சியில் பங்கேற்க அரநாயக பகுதியிலிருந்து சென்றுள்ளார். உயிரிழந்த நபர் 28 வயதான அச்சலங்க என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து கண்டி தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அச்சமின்றி வரக்கூடிய சூழலை அனுர அரசு உருவாக்கவில்லை என்று வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் கொழும்பில் ஹங்கர்கல ஹோட்டலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நோக்கி அச்சமின்றி நாட்டுக்குள் வந்து முதலீடு செய்யலாம், எந்த தடையும் இல்லை, எல்லோரும் வாருங்கள் என அறைகூவல் ஒன்றை விடுத்தார். இந்த அறிவிப்பு அனுர அரசு மாத்திரமல்ல, யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேன மேலும் கோட்டபாய ராஜபக்ச அரசுகள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நோக்கி விஜித ஹெரத் போன்று அறைகூவலை முன்வைத்தனர். ஆனால் பெரியளவில் முதலீட்டாளர்கள் கவனத்தை ஈர்க்கவில்லை. காரணம் இலங்கை தீவின் அரசியல் அமைப்பினையும் உள்நாட்டின் தீர்க்கப்படாத உள் தேசிய பிரச்சினைகளையும் முதன்மையான விடயங்களாகும். தேசிய இன பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வுதான் நாட்டில் பொருளாதார முதலீடாக அமையும் என்ற உண்மையை அனுர அரசு உணர்ந்து செயல் வடிவம் கொடுக்கும் போதே நாட்டில் பொருளாதார அபிவிருத்தி மட்டுமல்ல, இன நல்லிணக்கத்தையும் பூரணம் சுதந்திரத்தையும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க செய்ய முடியும். அதுவே அச்சமின்றி முதலீட்டாளர்கள் வருவதற்கான சூழலை உருவாக்கும். அத்துடன் மாதாந்தம் மில்லியன் கணக்கான உல்லாச பயணிகள் வந்து குவிவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிறுவர் நோய் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா எச்சரித்துள்ளார். இதை தடுக்க பொதுமக்கள் போதுமான தண்ணீர் மற்றும் இயற்கை நீர் ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும் என அவர் அறிவித்திருந்தார். அதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதான மட்டத்தில் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் தொடரக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்திருந்தது. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கான அடிப்படை சம்பளமாக 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் தெளிவுபடுத்தி மேலும் பல கோரிக்கைகளை உள்ளடக்கிய வகையிலான துண்டு பிரசுர விநியோக நடவடிக்கை ஹட்டன் பஸ் நிலைய பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையம், சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு, மக்கள் போராட்ட இயக்கம் என்பன இணைந்தே இதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தன. தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளம் 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும், மாத சம்பளம் முறையாக அறிமுகப்படுத்தல் வேண்டும், தோட்ட அடிமை முறைமை நீக்கப்படுதல் வேண்டும், காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என உட்பட மேலும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி துண்டு பிரசுர விநியோகம் இடம்பெற்றுள்ளது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கணவனின் அவசரத்தால் நடுவீதியில் பலியான மனைவி, துயரத்தில் கதரும் குடும்பம், குடும்பஸ்தரின் உயிருக்கு ஏமனாக மாறிய பழம், 3 வருடங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாடசாலையில் இருந்து இடைவிலகல், தெம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட பச்சிளங்குழந்தைகள், நீதி கோரி பிரான்சில் இருந்து வந்த கோரிக்கை, எரிபொருள் விலையில் இன்று ஏற்பட போகும் மாற்றம், இணையத்தில் விற்பனை செய்யப்படும் பெண்களின் தகாத புகைப்படங்கள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை, கண்டிக்குளத்தில் இருந்து இளைஞன் சடலமாக மீட்பு, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அச்சமின்றி வரக்கூடிய சூழலை அனுர அரசு உருவாக்கவில்லை. சபா குகதாஸ். மாவட்டத்தில் வெப்பநிலை, நீர்ச்சத்து குறைபாடு, தோல் நோய்கள் குறித்த எச்சரிக்கை, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சம்பளம் வழங்குக மக்கள் போராட்ட இயக்க வலியுறுத்து. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.